QR கோடு ஜெனரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு QR கோடுக்கு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுமே கிரியேட் QR கோடு உள்ளே வந்ததுமே நேம் கொடுத்துக்குங்க. ப்ராஜெக்டில் சேவ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம், புதுசாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன டைப்புன்னு கேட்குது. QR கோடு வந்து நிறைய டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மட்டும் வரணுமா, அதை ஸ்கேன் பண்ணால் இங்கே டெஸ்ட்டு மட்டும் வரும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டெஸ்ட்டு வரும். என்ன டைப்னு இருக்கலாம் இருந்தது. இது வந்து லிங்க்கு, என்ன லிங்க் வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து ஃபோனு நம்பரு இந்த மாதிரி வச்சுக்கலாம். எஸ்எம்எஸ்ஸு, அதாவது இந்த லிங்க்கு கொடுத்தோம்னா அந்த எஸ்எம்எஸ் பேஜுக்கு போயிடும். அந்த ஃபோன் நம்பர் முதற்கொண்டு என்ட்ரு ஆகிடும், மெசேஜ் என்ட்ரு ஆகிடும். சென்ட்டு மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். மெயிலு அதே மாதிரி தான், எல்லாமே இருக்குது. இது என்ன அதில் வேணுமோ வச்சுக்கலாம். இது லொக்கேஷனு, இது விர்ச்சுவல் கார்டு. கான்டாக்டில் போய் சேவ் ஆகிக்கிறோம். இந்த இதை லிங்க் இது பண்ணிங்கன்னா சேவ் பண்ணுவான்னு கேட்கும். ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, யூஆர்எல் இதை ஸ்கேன் பண்ணாவே கான்டாக்டில் போய் சேவ் ஆகிக்கிறோம். ஃபோன் நம்பரு, இமெயிலு எல்லாமே கொடுத்துக்கலாம். எது வேணுமோ கொடுத்துக்கலாம், எல்லாம் ஆப்ஷனல் தான். இது சோசியல் லிங்க்கு வேணா கொடுத்துக்கலாம். இது கலரு, என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ரெட்டு கொடுக்குறேன். ஓகே, ரெட்டு கொடுத்து ஓகே கொடுத்தா இப்போ வந்து ரெட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ரெட்டு கலர் வந்துடும். இது வந்து பிராண்டிங்கு, உங்கள் லோகோ இது இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். லோகோ அப்லோட் பண்ணிங்கன்னா இங்கே நடுவில் வந்துடும். இதுக்கு நடுவில் உங்கள் லோகோ வந்துடும். பிஎன்ஜி ஃபார்மேட்டில் கொடுங்க. இதில் வேணால் கொடுக்கலாம். சைஸு எந்த சைஸில் வேணும் அப்படின்றது கேட்குது. எப்போ ஹையிலே வச்சுக்கோங்க, இது வச்சுக்கோங்க, அவ்வளோதான். க்ரியேட்டு கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். நான் இப்போ சும்மா லிங்க் மட்டும் கொடுக்குறேன். கியூஆர் டைப்பு உள்ள வந்துட்டு QR கோட், லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட்டு. இது எனக்கு வந்து ப்ளூவில் நான் வச்சுக்கிறேன். ப்ளூவில் வச்சுட்டேன். லோகோ வேண்டாம், இருக்கட்டும், நான் விட்டுறேன். வேணுன்னா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் க்ரியேட் கொடுக்குறேன். நேம் கொடுக்கல, நேம் வந்து HTML ஃபார்மு நான் ஷார்ட் நேமாக கொடுத்துக்கிட்டேன். க்ரியேட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஜெனரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்கேன் பண்ணால் நீங்கள் எந்த என்ன இதில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதேமாதிரி இது வந்துடும். ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம். ப்ரிண்ட் வேணாலும் நம்ம அப்படியே டைரெக்டாக ப்ரிண்ட்டுக்கு போயிடும். ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை இது மட்டும் இது ஒன்றுனாலும் கொடுத்துக்கலாம். டவுன்லோடு கொடுத்து பிஎன்ஜியில் கொடுவோம். இந்த QR கோடு மட்டும் தான் ஆகிக்கிறோம், டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஓகே. இதை ஸ்கேன் பண்ணால் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.